எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளோட எக்ஸாம் ஆங்ஸைட்டி பற்றின சீரீஸோட 2வது எபிசோட். நீங்கள் போன எபிசோட் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நான் பேசுகிறதோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். இல்லைன்னா கூட இந்த எபிசோட் தனி எபிசோட், ஸோ அதனால் உங்களுக்கு புரியலாம். எக்ஸாம் பதட்டத்தோடு என்கிட்ட வர்ற எல்லாரும் கேட்குற முதல் விஷயம், சார் எனக்கு நான் பதட்டம் வர்றதுக்கு காரணமே நான் படித்தது ஞாபகம் வச்சுக்க முடியல தான், ஞாபகம் வச்சு முடியாமல் மறந்து போயிடுது, அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தான். இதுக்கு என்னோட முதல் பதில், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, முதல் காரணம் நம்ம படிக்கிற முறைகள். சின்ன வயசுலேருந்து நமக்கு எப்படி படிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க, மனப்பாடம் பண்ணுறது. ஒரே விஷயத்தை திரும்ப 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 பண்ணி தான் அப்போ படித்தோம். ஆனால் இது எல்லா நேரமும் உதவாது. நம்ம இப்போ காலேஜ் வந்தோம்னாலோ இல்லை ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸு அந்த மாதிரி இது பண்ணோம்னாலோ அங்கே என்ன ஆகுது, நமக்கு இவ்வளோ பெரிய வால்யூம் ஆஃப் ரீடிங் இருக்குது. ஸோ அப்போ அவ்வளோ புக்ஸும் அவ்வளோ இதுவும் மனப்பாடம் பண்ணுறது சாத்தியமே இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் நம்ம வச்சுருக்கிற ஷார்ட்கட்ஸ் கைடு இல்லை பழைய கொஸ்டின் இந்த மாதிரி படிச்சுட்டு போகிறோம். பட் ஆனால் இப்போ சப்போஸ் நம்ம கைடில் படித்த விஷயங்களோ இல்லை பழைய கொஸ்டினோ நமக்கு அப்போ கூட ஞாபகம் வர்றதில்லை, அப்போ கூட நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? நம்ம யூஸ் பண்ணுற ராங் அப்ரோச். நம்ம மெமரியை பற்றி எனக்கு மெமரைஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நான் பேர் கொடுக்குற சஜஷன் மெமரிங் டெக்னிக்ஸ் லைக் மெமரி பேலஸ், மினாம்னிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டு தான், ஒர்க் அவுட் ஆகும் தான், ஆனால் எல்லாருக்கும் இல்லை. இது எப்படி அப்படின்னா, எனக்கு பைக் ஓட்டுறது கற்றுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே எனக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் வீலிங் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது. முதல்ல பல பேருக்கு தேவையான விஷயம் நம்ம சில ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படின்றது. அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்ஸோ இல்லை ஒரு இதை யூஸ் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இன்ஃபேக்ட் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா இது ஏகப்பட்ட எஃபெக்ட் கொடுக்கறது இல்லை, அதனோட எஃபெக்ட் சைஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரிசர்ச் ரீதியாக எஃபெக்டிவான டெக்னிக் எது, அதை எப்படி நம்ம கற்றுக்கிறது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். மெமரிக்கு நமக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் ஆஃப் மெமரியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த டெக்னிக்ஸை எப்படி அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ரூல்ஸ் ஆஃப் மெமரியை பற்றி முதல்ல பார்ப்போமா? மெமரிக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் தான் படிக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா முடியவே முடியாது. ஏன்னா இது பேசிக் பயாலஜி, இது மனித மூளை இப்படித்தான் செயல்படுது. இது ஒன்றும் புதுசான விஷயம் நான் சொல்ல போகிறதில்ல. நமக்கு நம்ம இன்ட்யூட்டிவாக சில சமயம் புரிஞ்சிருப்போம், சில சமயம் நம்ம உணர்ந்த விஷயங்களாக இருக்கும், ஆனால் அதை நம்ம பழக்கத்தில் கொண்டாடுறதில்ல. ஸோ இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல பார்ப்போம். ரூல் 1, எது கவனிக்கப்படுதோ அதுதான் மூளையில் பதியும், ஞாபகத்தில் பதியும். அடிப்படையில் நமக்கு நாள் முழுக்க நம்ம செய்திகள், உலகத்தை பற்றின செய்திகள் நம்ம புலன்கள் வழியாக கண் மூலமாக, காது மூலமாக, உணர்வு மூலமாக எல்லாமே நமக்கு மூளையில் வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ செய்தியும் மூளையில் பதியுது. ஆனால் இந்த பதிகிற செய்தி எல்லாத்தையுமே மூளை எடுத்துக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்காது. நம்ம எதை முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் மூளையில் பதிய வைக்கும். ஸோ இந்த முக்கியம் அப்படின்றத எப்படி நம்ம நினைக்கிறோம்? அதை கவனிக்கிறது மூலமாக தான் நினைக்கிறோம். ஸோ அன்லெஸ் அன்டில் அந்த விஷயத்தில் முழு கவனம் செலுத்தாத வரைக்கும் நமக்கு விஷயங்கள் நினைவில் பதியாது. ஸோ அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். 2வது விஷயம், ரூல் 2, ஒரே விஷயத்தை தொடர்ந்து செஞ்சால் கவனம் நிலைக்காது. அதே சமயம் விஷயங்களை மாற்றினா கவனம் அதிகரிக்கும். இப்போது நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லாங் ட்ரிப்பு நீங்கள் போயிருக்கீங்களா? இந்த மாதிரி மொனாட்டனஸாக நம்ம போகும்போது, வண்டி ஓட்டும் போதோ அதில் வந்த விஷயங்கள், எந்த சைடில் போன வண்டியாகட்டும், இல்லை நீங்கள் எப்போ கியர் மாற்றினீங்க, எப்போ இது ஆக்சலரேட்டர் அழுத்துனீங்க, எப்படி இதாக போனீங்க, இல்லை உங்களை தாண்டி போன ஆளுங்களாகட்டும், ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
அந்த சமயம் நம்ம என்ன ஆகிறோம், ஒரு வகையான ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடுறோம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோ பைலட் மோடுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு அது நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அப்படின்றத அப்சர்வ் பண்ணாலும் அது நமக்கு வந்து பதிகிறது கிடையாது. அது வந்து நமக்கு வந்து நினைவில் கொண்டாடக்கூடிய விஷயமா இருக்கிறது இல்லை. ஆனால் இதே மாதிரி தான் நம்ம வந்து படிக்கிற போதும் நம்ம வந்து ஒரு டாபிக் எடுத்துகிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம வந்து படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது என்ன ஆகுது, நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடுது. அப்படி ஆட்டோ பைலட் மோடு போகும்போது நம்ம படிக்கிறோம், ஈவன் சம்டைம்ஸ் திரும்ப திரும்ப சொல்லி படிக்கிறோம், வாசித்து படிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணால் கூட நம்மளுடைய மனசில் அது வந்து பதியவே பதியாது. அது பாட்டுக்கு நம்ம வந்து அந்த டயத்தில் படிச்சுட்டு இருந்தது தான் நமக்கு மிச்சமாக இருக்கும். அதே சமயம் அகெயின் சேம் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வண்டியில் போயிட்டுருக்கோம், திடீர்னு யாராவது ஒருத்தர் குறுக்க போகிறாங்க, ஒரு நாய் ஓடிடுது, இல்லை யாராவது ஒருத்தர் குறுக்க போகிறாங்க, டக்குன்னு நம்ம பிரேக் அடிக்கணும். அடுத்த கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ரோட்டில் வந்து நல்ல கவனமாக இருக்கும். அது வரைக்கும் இருந்த அட்டென்ஷனை விட அந்த மாதிரி ஒரு விஷயம் சட்டுன்னு மாறிட்டு நம்ம வந்து இது பண்ணும்போது நமக்கு வந்து கவனம் வந்து ரொம்ப அதிகரிக்கும், அட்டென்ஷன் ரொம்ப அதிகரிக்கும். ஸோ அகெயின் கொராலரி ஆஃப் திஸ், நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறத விட நம்ம வந்து மாற்றி படிக்கிறோம் அப்படின்ற போது, நம்ம வந்து விஷயங்களை டக்குன்னு மாற்றுறோம் அப்படின்ற போது நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து அகெயின் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ரூல் 3, இயற்கையில் நம்ம எல்லாத்தையும் மறக்கவே செய்வோம், அது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தாத வரைக்கும். மெமரி அப்படின்றதில் முதல்ல நம்ம கவனிக்கிறது அப்படின்றது ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த மெமரி. இதை வந்து என்கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பார்ட் ஆஃப் த மெமரி வந்து இந்த கவனிக்கப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து பதிவாகிறது. இந்த மாதிரி பதிவாகிறது அப்படின்றத நம்ம 2 வகையான மெமரியாக சொல்கிறோம். ஒன்று ஷார்ட் டேர்ம் மெமரி, இன்னொன்று வந்து லாங் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்கிறது வந்து சில நிமிடங்கள் இல்லை சில மணிகள் வரைக்கும் தான் வந்து நம்ம மூளையில் இருக்கும். அடுத்தது லாங் டேர்மாக போகும்போது அதை கன்வெர்ட் ஆகணும். அப்படி கன்வெர்ட் ஆனால் தான் அது வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ண முடியும். அப்படி லாங் டேர்மாக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கிறது அப்படியே அழிஞ்சு போயிடும். அது வந்து நம்ம இதில் வந்து நிற்காது. இப்போது இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்கள். இதுக்கு பேர் வந்து எப்பிங்ஹாசன் கர்வ் அப்படின்றது. இது எதனால் எப்பிங்ஹாசன் கர்வ்னு சொல்கிறோம்னா, இந்த கண்டுபிடிச்சவர் வந்து எப்பிங்ஹாசன். இந்த எப்பிங்ஹாசன்றவர் என்ன பண்ணாருன்னா, அவரையே ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக வச்சு அவரோட மெமரியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தார். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அவர் வந்து படிச்சுட்டு அந்த வேர்ட்ஸை பற்றி அவரால் எவ்வளோ குயிக்காக ரீகால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து திரும்ப திரும்ப அந்த குறிப்பிட்ட டைம் பாயிண்ட்ஸில் வந்து பண்ணி பார்த்தார். இந்த கர்வை பாருங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவர் பண்ணால் கூட பின்னாடி லேட்டர் ஸ்டேஜஸில் நிறையா ரிசர்ச்சர்ஸ் வந்து இதை ரெப்ளிகேட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் யூனிவர்சல் ரா. இந்த கர்வை பாருங்கள். இந்த கர்வில் வந்து நமக்கு வந்து 100% அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிற பாயிண்டில் வந்து நம்ம எல்லாமே படித்து முடித்து நம்ம ஃபீல் பண்ணுற தருணம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 hour வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னு வைப்போம். ஸோ அந்த 1 hour ஃபிசிக்ஸ் முடித்தோடனே நீங்கள் படித்த டாபிக் அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்கும். எது ரிமைண்ட் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு ரிமைண்டரில் மெமரியில் இருக்கும். ஆனால் அதனுடைய அடுத்த 20வது நிமிஷம் ஃபார் ஒரு 40 minutes ஆர் 60 to 40 minutes ஆகும்போது உங்களோட மெமரியில் அது எவ்வளோ ரீட்டைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 40% தான் ரீட்டைன் ஆகும். ஸோ இதனோட 72 hours கிட்டத்தட்ட 2 நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஆவரேஜாக 10 to 20% தான் வந்து மெமரியில் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து டிப்ரிஷியேட்டிங், மெமரி வந்து டிப்ரிஷியேட்டிங். ஸோ உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் நீங்கள் எவ்வளோ நல்லா படித்தாலும் அது வந்து நிற்க போகிறதில்ல, திரும்ப திரும்ப அது வந்து லூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதுதானே நம்ம பல சமயம் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இதை எடுத்து படிச்சிடறோம், நல்லா படிச்சிடறோம், படிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து அதை ரிமைண்ட் பண்ணி பார்க்குறோம். படித்து மறுபடியும் படிக்க உட்காரும்போது ஐயோ இது என்னடா அது, நான் போன வாரம் உட்காந்து 1 hour படித்தேன், இந்த கொஸ்டின் எனக்கு இப்போ வந்து சுத்தமாக ஞாபகம் வரலையே அப்படின்னு எப்படி வரும்? இந்த ரூல் பிரகாரம் மெமரி இஸ் அ டிப்ரிஷியேட்டிங் அசெட். அது போயிட்டே தான் இருக்கும், அது நிற்கவே நிற்காது. அப்போ நம்ம வந்து அதை வந்து எப்படி மாற்றுறது? ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள். இது இதில் இருக்கிற ஒவ்வொரு கர்வும் ஒரு டைமில் நம்ம அதை வந்து ரிப்பீட் பண்ணுறது. நம்ம தடவை படித்ததை ரிப்பீட் பண்ணும்போது 2வது கர்வ். அப்போ என்ன ஆகுது, மறுபடியும் மெமரி வந்து 100% போயிடுது. மறுபடியும் 3வது ரிப்பீட்டேஷன் அகெயின் இதாகுது. ஸோ ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கும்போது நம்ம மெமரி வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்டோர்லேருந்து லாங் டேர்ம் ஸ்டோர் போயிடுது. ஸோ லாங் டேர்ம் ஸ்டோர் போனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
இதுதான் வந்து எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு துறையில் வந்து வல்லுநராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் விஷயங்கள் வந்து டக்குன்னு வந்து உங்களால் சொல்லிட முடியும். இப்போ வந்து நீங்கள் ஒரு என்ஜினியராக இருக்கலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியராக இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து எவ்வளோ இது வேணும், எவ்வளோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்கிரீட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ இது போடணும், கலவை போடணும், எப்படி போடணும், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவையும் உங்களை வந்து நீங்கள் ஒரு புக்கையோ சார்ட்டையோ பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் அதுதான் வந்து நம்ம திரும்ப பண்ணணும். ஸோ எல்லா விஷயமுமே நம்ம படிக்கிறது திரும்ப இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதுதான் வந்து நமக்கு வந்து பதியுது. ஸோ சேம் திங் அப்ளைஸ் டு ரீடிங் ஆல்சோ. ஸோ இது இல்லாத 4வது மிக முக்கியமான விஷயம். ஸோ இந்த ரூல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்ச படம், ஒரு நல்ல படம், பிடிச்ச படம் சமீபமாக நீங்கள் பார்த்தது எது? அதிலிருந்து ஏதாவது ஒரு சீன் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள் மனசுக்குள்ளே. நீங்கள் ஒரு தடவை தான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த சீன் வந்து அவ்வளோ அழகாக ஞாபகமாக இதாக வந்து ரீக்ரியேட் ஆகும். ஸோ அதனுடைய ரீசன் என்ன? என்னென்னா நம்ம வந்து அந்த சீனில் அந்த படங்கள் பார்க்கும்போதும் பார்க்கும்போதும் நம்ம வந்து அதை வந்து இன்வால்வ் ஆகிறோம். நம்ம மென்டல் ஃபெக்கல்ட்டிஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த இதில் டோட்டல் இன்வால்வ்மெண்ட் இழுத்து பிடிக்கும்போது நம்மளால் வந்து அதை வந்து ஈஸியாக லாங் டேர்ம் மெமரிக்கு ஸ்டோருக்கு கன்வெர்ட் ஆக்கிட முடியுது. ஸோ மெமரியை வந்து டேக் பண்ணும். இது வந்து இம்பார்ட்டண்ட், இது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு மூளை டேக் பண்ணும். அந்த டேக் பண்ணுறதுல மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் எதை கன்சிடர் பண்ணோம்னா, இந்த இதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டோம், இந்த இதுக்கு எவ்வளோ விஷயங்கள் யூஸ் ஆச்சு, எவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து இது வந்து கான்சன்ட்ரேஷனோ, நம்மளோட அட்டென்ஷனோ, நம்மளோட மென்டல் ஃபெக்கல்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் இதில் எவ்வளோ யூஸ் ஆச்சு அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மல்டிபிள் இதோட நம்ம ஒரு ஆக்டிவாக ஒரு விஷயத்தை செய்யும்போது நமக்கு வந்து இட் கெட் ஸ்டோர்ட் ஃபார் அ லாங் டைம். ஸோ அகெயின் இது வந்து செகண்ட் ரூலோடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். ஸோ ஒரு விஷயத்தை மொனாட்டனஸாக செய்யும்போதை விட ஆக்டிவாக செய்யும்போது ஈஸியாக இது வந்து போய் லாங் டேர்ம் ஸ்டோரில் உட்காரும். ஸோ ரூல் நம்பர் 4, எந்த ஒரு விஷயமும் மெமரியில் பதியணும்னா இட் ஷுட் பி டன் இன் அ இன்வால்வ் ஆர் ஆக்டிவ் மேனர். அப்படி இல்லைன்னா வந்து முடியாது. இது இல்லாத மித்த விஷயங்களும் மெமரிக்கு என்ன இருக்குது? ரூல் நம்பர் 5 அதுதான். மித்த விஷயங்களும் மெமரிக்கு தேவை. என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல் விஷயம் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் தான் அது வந்து பதியும். ஆர்வம் இல்லாத ஒரு விஷயத்தில் நம்ம செய்யும்போது நிச்சயம் அது வந்து பதிய போகிறதில்ல. ஸோ ஆர்வம் இல்லாத ஒரு இதில் வந்து செயலில் வந்து நம்ம ஈடுபட்டோம்னா அது வந்து வேஸ்ட். மெமரிக்கு அது வந்து தேவையே இல்லை. அது நம்ம டக்குன்னு மறந்துடும். ஸோ ஆர்வம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஆர்வம் வர்றதுக்கு மிக முக்கியமான விஷயம் 2. இது வந்து பலவேறு ரிசர்ச்சில் வந்து திரும்ப சொல்லப்பட்ட விஷயம். அதாவது முதல் விஷயம், அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றது. ஆனால் அதை விட ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கேட்கப்பட்ட போது விச் ஒன் ஃபேக்டர், எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து படிக்க வந்து உங்களுக்கு ரொம்ப தூண்டுதலாக இருந்துச்சு அப்படின்ன போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நான் படிக்க ஆரம்பித்த போது எனக்கு ஒரு வாத்தியார் ஒரு கைடாவோ இல்லை ஒரு மென்டாராவோ இல்லை எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ அந்த மாதிரி இருந்தார் அப்படின்றது தான். ஸோ இதில் மிக முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருந்து இதை பார்க்குறீங்கன்னா யூ கேன் பி அன் இன்ஸ்பிரேஷன் டு அ ஸ்டூடெண்ட். ஸோ உங்களோட வார்த்தைகள் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து இது என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக என்ன படிக்கிற இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சில பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதே இது அந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக கஷ்டமாக இருக்கும். ஸோ யூ ஹவ் காட் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது விஷயம் அட்டென்ஷன். உங்களுடைய அட்டென்ஷன் வந்து படிக்கிறதுல இருந்தால்தான் உங்களால் வந்து அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். இன்றைக்கி தேதியில் மல்டிபிள் கேட்ஜெட்ஸ், மல்டிபிள் விஷயங்களில் வந்து நமக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அட்டென்ஷனை கொண்டாட முடிஞ்சால் தான் நமக்கு வந்து இதாகும். 3வது விஷயம் நம்மளோட மனநிலை. நம்ம வந்து ஒரு சமநிலையான மனதோடு இருக்கும்போது தான் நம்மளால் வந்து படிக்க முடியும். நம்ம அந்த சமநிலையான மனதில் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மன அழுத்தமோ, மனப்பதட்டமோ, ஒரு டிப்ரெஸ்டோ, ஆங்ஸைட்டியோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடவோ நம்ம படித்தோம்னா நம்மளால் வந்து படிக்க முடியாது. 4வது மிக முக்கியமான விஷயம் வந்து நமக்குடைய தூக்கம். மிக மிக நெக்லெக்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டடியிங் அப்படின்றது இதுதான். நான் இப்போ ஜஸ்ட் நவ் சொன்னேன் இல்லையா, லாங் டேர்ம் மெமரிக்கு ஸ்டாக் பண்ணி மாற்றும் அப்படின்னு சொல்லி. மூளை எப்போ இந்த விஷயத்தை செய்யும்?
நம்ம ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரம் தூங்கணும். ஒரு ஆவரேஜ் இங்கே அடலசென்ட்லேருந்து நம்ம வந்து இது பண்ணும்போது 6 to 8 ஹவர்ஸ் மினிமம் ஸ்லீப் தேவை. அந்த 6 to 8 ஹவர்ஸில் இந்த லாஸ்ட் 2 ஹவர்ஸ், ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் வந்து பிரெயினோட இது இல்லை, லாஸ்ட் 2 ஹவர்ஸில் தான் வந்து இந்த வேலை நடக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல உட்காந்து கடன்னு படிச்சுட்டு நைட்டெல்லாம் முழிச்சு ஓவர் நைட்டில் உட்காந்து படித்து எல்லாம் பண்ணிவிட்டு காலையில் போய் எக்ஸாமில் உட்காந்தா மட்டும் உங்களால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் அவ்வளோ படித்து நீங்கள் ரெட்ரீவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வில் பி இன் த ஷார்ட் டர்ம் மெமரி ஸ்டோர். அந்த இதை வந்து ஈஸியாக வந்து அழிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு பதட்டமோ இதோ வரும்போது லாங் டர்ம் மெமரியில் இல்லைன்னா உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. ஒரு பதட்டத்தோட எக்ஸாம் பதட்டத்தோடு யோசிக்கும் போது அதில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கவே முடியாதுன்ற போது மறந்து போயிடும். ஸோ ஸ்லீப் இஸ் எசென்ஷியல். தினைக்கும் நல்லா தூங்கணும். எஸ்பெஷலி எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லாவே தூங்கணும். அப்படி எக்ஸாம் முன்னாடி முழிச்சு தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. இது இல்லாத நிறைய பேர் இப்போ எடுக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரக்ஸ். சில மருந்துகள், சில மாத்திரைகளை போட்டுட்டு இது போட்டால் வந்து நல்லா ஞாபகம் இருக்கும், எனக்கு வந்து ஃபுல்லாக நைட்டு வந்து நல்லா முழிச்சு படிக்க முடியும், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், எனக்கு அப்படியே நல்லா அலர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பசங்க இப்போ எடுக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் நாங்கள் பார்க்குறோம். பட் ஜஸ்ட் ரிமெம்பர், எந்த ட்ரக்காக இருந்தாலும் அதோடைய முதல் விஷயம் என்ன நம்ம திரும்ப திரும்ப பண்ணோம்னா, த ட்ரக் இன்ஹிபிட்ஸ் மெமரி. எந்த ஒரு ட்ரக்கும் மெமரியை வந்து ப்ரொமோட் பண்ணாது. அட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து மெமரியில் பதியாது. அட்டென்ஷன் நம்ம முழிப்பாக இருக்கலாம், நம்ம தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் மெமரியில் பதியுமான்னு பார்த்தா இன்ஃபேக்ட் அது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நார்மலாக படிச்சிருந்தா கூட அந்த இது பதிய வச்சுக்க முடியும். மருந்து இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம படிக்கிறது வந்து இதாகும். அண்ட் அகெயின் ட்ரக் எடுக்கிறது வந்து ஆல்வேஸ் இஸ் அ ரிஸ்கி பிஸ்னஸ். அதை எடுத்தோம்னா நிச்சயம் அடிக்ஷனுக்கான பொட்டென்ஷியல் நமக்கு நிறையா இருக்கலாம். நம்ம பதட்டத்தோட மருந்துகள் எடுக்க ஆரம்பித்து பழகிட்டோம்னா லேட்டர் ஸ்டேஜஸில் அதுவே நமக்கு ஒரு பழக்கமாக மாறிடலாம். ஸோ ஆல்வேஸ் அவாய்ட் ட்ரக்ஸ். ஸோ இது இல்லாத மிக முக்கியமான நெக்லெக்டட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. நம்ம வந்து பல சமயம் வந்து இதை வந்து சிம்பிளான விஷயமாக நினச்சிக்கிறோம். என்ன எல்லாம் எப்போ பார்த்தாலும் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு. பட் ஜஸ்ட் ரிமெம்பர், நம்ம பாடின்றது ஒரு மெஷின். அந்த மெஷினுக்கு உண்டான மெயின்டெனன்ஸை நீங்கள் பண்ணலைன்னா அது எப்படி வந்து இதாகும்? நீங்கள் ஒரு சைக்கிள் வச்சுருக்கலாம், நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கலாம், நீங்கள் ஒரு ஈவன் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுருக்கலாம். அது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஒரு கேரே எடுத்துக்கல அப்படின்னா அதனோட ஒர்க்கிங் இது வந்து எவ்வளோ நாள் இருக்க போகுது? ஒர்க் பண்ணும், அது பண்ணாதுன்னு இல்லை, பட் ஆனால் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் வந்து மெமரியோட அடுத்த விஷயங்கள். தீஸ் ஃபேக்டர்ஸ் டு அஃபெக்ட் மெமரி. ஸோ இப்போது நம்ம பார்த்த அந்த ரூல்ஸ் ஆஃப் மெமரியை மறுபடியும் சம் அப் பண்ணிடுறேன். ஸோ டு சம் அப், ரூல்ஸ் ஆஃப் மெமரின்னு நான் சொல்கிறது 5 விஷயங்கள். முதல் விஷயம், எது கவனிக்கிறோமோ அதை தான் நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். ரெண்டாவது, கவனம் செலுத்துறது அப்படின்றது வந்து ஒரு பேசிவ் ப்ராசஸ் இல்லை. தொடர்ந்து ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தினோம்னா நம்ம மைண்டால் அதை வந்து செய்ய முடியாது. அதே சமயம் அந்த விஷயத்தை திசை திருப்பிட்டு ஒரு இன்ட்ரூஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து பண்ணோம்னா, மாற்றி செஞ்சோம்னா கவனம் அதிகரிக்கும். மூணாவது விஷயம், திரும்ப மெமரி அப்படின்றது வந்து ஒரு அழிஞ்சு போகிற விஷயம், ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசெட். ஆனால் அதே இதை திரும்ப நம்ம வந்து செய்யும்போது அந்த மெமரி வந்து நம்ம மனசில் நல்லாவே நிற்கும். நாலாவது விஷயம், மெமரியில் பதியணும் அப்படின்னா அதுக்கு பல்வேறு விஷயங்கள் சேர்த்து செய்யும்போது, அதாவது ஒரு ஆக்டிவாக நிறையா மென்டல் ஃபெக்கல்ட்டிஸை இன்வால்வ் பண்ணி செய்யும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து மெமரியில் பதிய முடியும். அஞ்சாவது விஷயம், இந்த விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கு சில ப்ரீ கண்டிஷன் இருக்குது. அது நல்ல தூக்கம், நல்ல சத்தான சாப்பாடு, அமைதியான மனது, அது இல்லாத கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது. இது இல்லாமல் மிக முக்கியமானது ஆர்வம். இந்த 5ம் இருந்தால் வந்து நமக்கு வந்து மெமரி வந்து ரொம்ப ஈஸியாக பதியும். இப்போது அந்த 5 ரூல்ஸை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். நான் இப்போ சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜியில் 5 ரூல்ஸும் யூஸ் ஆகுது. பட் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நான் அதை வந்து சொல்ல விரும்பலை. ஸோ அதனால் அல்டிமேட்டாக நான் வந்து அதை அங்கங்கே நான் சொல்கிறேன். சயின்ஸ் பிரகாரம் நம்ம படிக்கிற டெக்னிக்ஸை அவங்க 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் வகை கிராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வழக்கமாக செய்கிற விஷயம். இப்போது ஒரு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, ஒரு சைக்கிள் டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி 3 சப்ஜெக்டில் நம்ம படிக்கணும், இந்த மாத கடைசியில் அது இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கிராமிங் அப்படின்ற போது என்ன பண்ணுவோம்? நம்ம வழக்கமாக செய்கிறது எல்லா நாளையும் விட்டுருவோம். முதல் வாரம் படிக்க மாட்டோம், 2வது வாரம் படிக்க மாட்டோம், 3வது வாரத்தில் சாட்டர்டே சண்டே நெருங்கும் போது படிக்க ஆரம்பிப்போம்.
ஆனால் 4வது வாரம் ஃபுல்லாக உட்காந்து படிப்போம். படிச்சுட்டு அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் உட்காந்து முட்டி படிச்சுட்டு போய் என்ன ஞாபகம் இருக்கோ அதை எழுதிட்டு வருவோம். இதுதான் நம்ம இதில் பலவேறு சமயங்களில் நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக். ஏன் இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இந்த டெக்னிக்கில் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த அளவுக்கு இதை பண்ணாமல் வேறு என்ன வழி இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் பண்ணும்போது நமக்கு பல சமயம் தோணும், இதான் எழுதுனா பாஸ் ஆகிடுறோமே, மார்க் வாங்கிடுறோமே அப்படின்னு தோணும். ஆனால் அது எஃபெக்டிவ் இல்லையே, நம்மளால் வந்து நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து அந்த இதில் காட்ட முடியாதே. 2வது, இந்த மாதிரியான படிப்பு வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி காலேஜ் போனாலோ இல்லை வந்து உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலோ இந்த மாதிரியான படிப்பு வந்து உங்களுக்கு உதவ போகிறதில்ல. இதுக்கு ஆப்போசிட் நம்ம 2வது வகையான படிக்கிற டெக்னிக்கை நம்ம இதில் எல்லாருக்கும் நம்ம டீச்சர்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா, ஹோம்ஒர்க்கை டெய்லி பண்ணிவிடு, டெய்லி கொஞ்சம் படிச்சிடு, அப்போ எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இதில் எப்படி படிப்போம்? இப்போ இந்த மந்த் எண்டு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா முதல் வாரத்தில் வந்து நம்ம வந்து ஃபிசிக்ஸ் பற்றி படிப்போம். முதல்ல வந்து ஒரு நாள் ஃபிசிக்ஸ், 2வது நாள் மேக்ஸு, 2வது நாள் பயாலஜி, இப்படி ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்போம். அடுத்த வாரத்தில் வந்து அந்த போர்ஷன் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்படியே வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கடைசி வாரத்தில் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ண பார்த்துட்டு இதை எடுத்து வைப்போம். ஆனால் என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல் 3 அப்ளைஸ். நம்ம மெமரி வந்து ஃபஸ்ட்டு வாரம் படித்தது கடைசியில் எடுக்கும்போது ஞாபகம் இருக்காது. அப்போ என்ன ஆகும்? டென்ஷன் ஆகி இன்னும் வேகமாக படிக்க ஆரம்பிப்போம், இன்னும் இதை பண்ண ஆரம்பிப்போம். கடைசியில் மனசில் வந்து நிற்கலை அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் போய் எழுதும்போது நம்மளோட ஃபுல் எஃபிஷியன்சி அங்கே கிடைக்காது. அதனால் இந்த டெக்னிக்கும் சயின்ஸ் ஃபேவர் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ சயின்ஸ் ஃபேவர் பண்ணுற டெக்னிக் என்னது? 3வது வகையான டெக்னிக். இதுக்கு பேர் வந்து ஸ்பேஸ்டு ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பாருங்கள். இதில் போட்டிருக்கிற மாதிரி முதல் வாரம் அப்படின்னா மேக்ஸ் 1, ஃபிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1. ஸோ இந்த இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் பிளாக்கில் படிக்கிறோம். செகண்ட் வாரம் படிக்கும்போது மேக்ஸ் 2 படிக்கிறோம், ஃபிசிக்ஸ் 2 படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி 2 படிக்கிறோம். ஆனால் அதை வந்து 1 வந்து ரிவைஸ் பண்ணுறோம். மேக்ஸ் 1 ரிவைஸ் பண்ணிவிட்டு மேக்ஸ் 2 ஆரம்பிக்கிறோம். ஸோ 3rd வீக் போகும்போது மேக்ஸ் 1 and 2 ரிவைஸ் பண்ணிவிட்டு மேக்ஸ் 3 படிக்கிறோம். ஸோ ஃபைனலாக போகும்போது மேக்ஸ் 1, 2, 3 எல்லாத்தையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணுறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸில் எவ்வளோ தூரம் வந்து நம்ம மெமரியை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது தான் நம்மளால் வந்து நல்லா ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வர்ற விஷயம். ஸோ இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா எல்லோரும் உடனே எங்கிட்ட கேட்குற கேள்வி, சார் இதுக்கு எங்கே டைம் இருக்குது, இதை எப்படி நான் வந்து பண்ணேன்? ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிளானிங். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே கம்ப்யூட்டர், மொபைல் எல்லாம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப நல்ல கேலண்டர் ஆப்ஸு, டைம் மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பலை, பட் நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஈவன் சிம்பிள் கூகுள் கேலண்டரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பேசிக்காக ஒரு எக்ஸாம் அப்படின்றது வந்து ஒன்றும் அவுட் ஆஃப் த ப்ளூ யாரும் வைக்க போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் டேட் நமக்கு தெரியும். ஸோ என்னைக்கு என்ன இதுன்னு தெரியும். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து ஐ வாஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்டு. சமீபமாக வந்து அந்த சமச்சீர் கல்வி புக்கை வந்து எடுத்து பார்த்தேன், +2 புக்கை. அதில் ஜூன் மாதம்னா இந்த சாப்டர், ஜூலை மாதம் இந்த சாப்டர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு மாதத்தில் என்ன கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ தட் இஸ் இட் செல்ஃப் ஸ்டார்டிங் பிகினிங்கை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதத்துக்கு இந்த சாப்டர் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சோம்னா ஸோ நமக்கு எந்த மாதம் என்ன இது படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த டேட் வந்து நமக்கு தெரியும். ஸோ நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது, எல்லாருக்கும் அவ்வளோதான் இருக்குது. ஸோ 24 மணி நேரத்தில் தான் நம்ம வந்து படிக்க முடியும். ஸோ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த 24 மணி நேரத்தில் நம்மளோட ரெகுலர் ஒர்க் என்னென்ன, அதாவது காலையில் எழுந்திரிக்கிறோம், இத்தனை மணிக்கு ஸ்கூல் போகிறோம், இதெல்லாம் காலேஜ் போகிறோம், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இத்தனை மணிக்கு வர்றோம், வந்துட்டு இந்தந்த வேலைகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீ டைம் என்ன இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறப்போகிறதில்ல. சில விஷயங்கள் மாறப்போகிறதே இல்லை. டெய்லி ஸ்கூல் போகிற டைம் மாறப்போகிறதில்ல, திரும்பி வர்ற டைம் மாறப்போகிறதில்ல, படிக்க உட்கார போகிற டைம் மாறப்போகிறது. ஸோ இந்த டைம் எல்லாத்தையும் நம்ம முதல்லையே பிளாக் பண்ணிடுறோம். இந்தந்த டைம் வந்து திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிடுறோம். தூங்குறதுக்கு 8 மணி நேரம் வச்சிடுறோம். ஏன்னா தூக்கம்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல் 5, தூக்கம் இல்லைன்னா வந்து நமக்கு வந்து பதிய போகிறதில்ல. ஸோ தூக்கமையும் வச்சிடுறோம். அடுத்து நம்ம பிளாக் பண்ண வேண்டிய நேரம் என்னென்னா ரெக்ரியேஷன் டைம் ஆர் ரிலாக்ஸேஷன் டைம். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த டயத்தை பிளாக் பண்ணி வச்சிடணும். என்னடா எடுத்தோடனே வந்து படிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம ரிலாக்ஸேஷனுக்கு டைம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இல்லை, இன்ஃபேக்ட் சயின்ஸ் பிரகாரமே
ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி ஆகிறோமோ, அப்போ தான் வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அருமையாக இருக்கும் அப்படின்றது சயின்ஸ். ஸோ அப்போ வந்து ரிலாக்ஸேஷன் இல்லாமல் நம்ம படித்தோம்னா ஸ்ட்ரெஸ் தான் வரும். ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் டைம் வந்து வைக்கிறோம். இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் டைம்னு வைக்கும்போது நமக்கு வந்து தெரியும், ரைட்டு இந்த அளவுக்கு டைம் வச்சா தான் நம்ம வந்து இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம டெஃபினட்டாக வந்து இந்த பீரியட் நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி நம்ம போய் கொஞ்சம் வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது, இல்லை ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பார்க்கணும்னு தோணுது. ரைட், இதை வந்து நான் முடிச்சுட்டு நான் வந்து 1 hour அது வச்சுருக்கேன், அப்போ போய் நான் படிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த பிளாக்கை படிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது நம்மளால் வந்து அந்த விஷயத்தில் டிஸ்ட்ராக்ஷன் கம்மி பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அடுத்த விஷயம் வந்து நமக்கு வந்து படிக்கிற டைம் கிடச்சிருச்சு, எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குதுன்னு. ஸோ இதை 45 minutes to 1 hour பிளாக்காக பிரிச்சுக்கோங்க. ஏன் 45 minutes to 1 hour? நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டாவது ரூல் நம்பர் 2, நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாது. ஸோ மேக்ஸிமம் டியூரேஷன் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்த முடியும் அப்படின்றது வந்து 45 minutes தான். ஸோ 45 minutes அப்படின்றது வந்து நம்ம கூட முன்ன பின்ன ஒரு 5-10 minutes கொடுத்து தான் 1 hourன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த 45 minutes பிளாக்கில் நம்ம வந்து இதை வந்து சப்ஜெக்டை வந்து பிரிக்கணும். ஸோ இந்த ஒரு 45 minutes பிளாக்கு நம்ம எப்படி வந்து இந்த டாப்பிக்கை நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் 1ல் இந்த டாபிக் படிக்க போகிறோம், பிளாக் 2 இந்த டாபிக் படிக்க போகிறோம், பிளாக் 3 இந்த டாபிக் படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 டாப்பிக்கும் நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஒரு டாப்பிக்கும் பிளாக் அசைன் பண்ணிடுறோம். ஸோ இந்த பிளாக்கை நம்ம வந்து படிக்கிற இதில் ஃபிட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது நமக்கு வந்து தெரியும் இதில் வந்து என்ன எந்த அளவில் வந்து நமக்கு வந்து டைம் இல்லை, எது வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இங்கே கொஞ்சம் நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணணும். நமக்கு எது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மேக்ஸுக்கு வந்து நான் கொஞ்சம் அதிகம் டைம் கொடுத்துக்கிறேன். இல்லை அந்த மேக்ஸில் எனக்கு அந்த போர்ஷன் ஈஸி, பட் ஆனால் ஃபிசிக்ஸில் இந்த போர்ஷன் கஷ்டம் அப்படின்னா ஃபிசிக்ஸுக்கு கொஞ்சம் அதிகம் டைம் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த பிளாக் எந்த டைம்ன்றது வந்து இட் இஸ் ஃப்ளெக்சிபிள், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி முதல்லையே வாரத்துக்கு ஃபுல்லாக கேலண்டர் போட்டுடணும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக நான் என்ன படிக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ டில் வீக்கெண்ட் என்னோடய கிளாஸ் ஷெட்யூல் என்னோட இது வந்து எனக்கு தெரியும். இவ்வளோ மைன்யூட்டாக பிளான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் மல்டிபிள் ஸ்டடீஸ் ஹேவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் மோர் யூ பிளான், எவ்வளோ அதிகமாக பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது ஸ்டடியில், எஸ்பெஷலி ஸ்டடியில். ஸோ நம்ம வந்து பிளான் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நவ் பிளான் பண்ணிட்டோம், பிளாக் பண்ணிட்டோம், என்னென்ன டேட்டில் என்னென்ன டைமில் இதை படிக்க போகிறோம் அப்படின்றத பிளாக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து படிக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். சரி, இப்போ நம்ம படிக்கிறதுக்கு தயாராகணும். என்ன பண்ண 2 விஷயமாக இதை பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் பிளாக் 1ன்னு சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் ரீடிங் ஃபேஸ். பிளாக் 1 பிளாக் 2ன்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை ரிவிஷன் பண்ணுறோம் இல்லையா, அதை செகண்ட் ரீடிங் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரீடிங் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணுறது அப்படின்றது இல்லை, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதும் அந்த விஷயத்தை பற்றின ஒரு தெளிவு வர்றதும் அதில் சந்தேகம் இருக்கக்கூடிய பகுதிகள் எந்தெந்த இடத்துல நமக்கு தடங்கள் வருது அப்படின்றத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறதும் தான் நமக்கு இருக்கணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம்? ஸோ பேசிக்காக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்டடி டெக்னிக் வந்து SQ3R டெக்னிக்னு சொல்லுவாங்க. சர்வே, கொஸ்டின், ரீட், ரிவ்யூ, ரிவைஸ், 5 இது. ஸோ இந்த SQ3R டெக்னிக்கே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த இதுக்கு ஒரு உதாரணமாக இந்த சமச்சீர் கல்வி இங்கிலீஷ் மீடியம் +2 கெமிஸ்ட்ரி புக்கை எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு சாப்டர் மெட்டலர்ஜி சாப்டரில் 3 செக்ஷன் மட்டும் நான் வந்து எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனை நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள், என்னென்ன டாபிக் வந்து நம்ம வந்து இதில் வந்து கேட்க போகிறோம், இதிலேருந்து நீங்கள் வந்து முடிக்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இதுலேயுமே வந்து இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுப்பாங்க. பல சமயம் நம்ம இதை வந்து கடந்து போய்டும், இது என்ன இப்போ தானே அப்படின்னு சொல்லி தாண்டி போய்டும். பட் ஆனால் இதை நம்ம பார்க்கும்போது இது பிரகாரம் தான் வந்து நமக்கு வந்து எது முக்கியம் அப்படின்றது வந்து படிக்கிறதுக்கு செட் பண்ணுறாங்க. நிறையா டைம் வந்து இந்த விஷயங்கள் வந்து மஸ்ட் நோ அப்படின்னு சொல்கிற விஷயங்கள். ஸோ இப்போ அடுத்தது வந்து என்னென்னா, இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம வந்து ஒரு சர்வே பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தெரியும், ஓகே இந்த இதில் வந்து மெட்டலர்ஜியில் எப்படி வேரியஸ் காம்பனன்ட் செப்பரேட் பண்ணணும்னு பார்க்குறோம், வேரியஸ் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்றத பிரிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்ஜெக்டை வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ சப்ஜெக்ட் படிக்கும்போது நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், ஹைலைட் பண்ணுவோம்.
என்னோடய புக்கெல்லாம் நான் படித்த காலத்துலேருந்தே நான் பண்ண தப்பு, எனக்கு தெரிஞ்சு என் கூட படித்தவங்க எல்லாருமே பண்ணுற விஷயம் என்னென்னா, எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை போட்டு தீட்டுன்னு தீட்டுவாங்க. ஸோ அடுத்த இதில் வந்து அதை படிக்கும்போது வேறு கலரில் அது மேலே தீட்டுன்னு தீட்டுவாங்க. ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்குது, என்னோடய ஃபார்மகாலஜி புக்கு வந்து அப்படியே கலராக வந்து இந்த ஜிங்குச்சான் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி படிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹைலைட்டிங்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நமக்கு ஃபிக்ஸடாக சில கலர்ஸ் வச்சுக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்செப்டை அப்படின்னா வந்து அது க்ரீன் கலர், டெஃபினிஷன் லைட் ரெட் கலர், இல்லை பிங்க் கலர், இல்லை வந்து அடுத்தாப்பில் வந்து சப்போஸ் இந்த விஷயங்கள் வந்து எக்ஸாம்பிள் வருது, அப்போ அதை வந்து நம்ம வந்து வேறு கலர், இந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு கலர் வச்சுக்கணும். சப்போஸ் ஒரு டிஃபிகல்ட் இது இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு கலர் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹைலைட் பண்ணிட்டும் படிக்கலாம். அடுத்த டெக்னிக் எப்படி படிக்கலாம்னா, நோட்ஸ் டேக்கிங்கில் பலவேறு மெத்தட்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன், அதுக்கே ஒரு தனி வீடியோ போடலாம். நோட்ஸ் டேக்கிங் இதில் நிறையா இது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். சிலர் வந்து பெஸ்ட் மெத்தட் வந்து கார்னல் மெத்தட்னு சொல்லுவாங்க, அதையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நோட்ஸ் டேக்கிங்கில் வந்து முக்கியமாக என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே. ஸோ நோட்ஸ் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணுறது இல்லை, அந்த புக்கை பார்த்து அப்படியே கடன்னு எழுதுறது இல்லை. அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு இதில் வந்து என்ன மாதிரி நம்ம வந்து இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இதில் ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த டாப்பிக்கில் என்ன இது இருக்குது, இது வந்து என்ன பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி எழுதணும். அப்படி நம்ம இது பண்ணும்போது தான் நம்மளால் இதோட சேலியன் பாயிண்ட்ஸ் என்ன, இதில் வந்து என்னென்ன இது இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு வந்து இதில் என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த செல்ஃப் கொஸ்டினிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டடி ஸ்கில். நம்ம இந்த செல்ஃப் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த மெத்தட் வந்து என்னென்னா வந்து மைண்ட் மேப்பிங். எஸ்பெஷலி கான்செப்ட் ரிலேட்டட் விஷயங்களில் வந்து நமக்கு வந்து இந்த மைண்ட் மேப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். அதை நம்ம செஞ்சோம்னா இது கான்செப்ட், இதுக்கு இது ரிலேட்டட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். 4வது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ். சின்ன வயசில் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் படம் போட்டு அது என்ன அப்படின்னு காமிப்போம். அது வந்து என்னன்னு சொன்னால் திருப்பி பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இதை ஸ்டடி டெக்னிக்காக யூஸ் பண்ணணும்னா எப்படி, நான் இப்போ ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டாபிக் வந்து ஃப்ளோட்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, மெட்டலர்ஜியில் ஒரு போர்ஷன். இது வந்து ஒரு அரை பேராகிராஃப் இருக்கிற டாபிக். ஸோ இப்போது இதிலேருந்து நம்ம வந்து பல வகையில் நம்ம வந்து ஸ்டடி கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று வந்து என்னென்னா, முதல் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறது, இப்போ வந்து இதில் கீவேர்ட் அப்படின்றத நம்ம இது பண்ணணும். இப்போ கீவேர்டு என்ன, ஃப்ளோட்டேஷன் டெக்னிக். ஸோ இப்போ இந்த ஃப்ளோட்டேஷன் டெக்னிக் அப்படின்றத வந்து நம்ம வந்து முதல் பக்கத்தில் எழுதிக்கிறோம் ஃப்ரண்ட் பேஜில். பின் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் இது இம்பார்ட்டண்ட் லைன்ஸு என்னன்னு. ஸோ இப்போ வந்து இதை வந்து இன்னமும் கூட பிரிக்கலாம். நான் இப்போ காமிச்சிருக்கிற எக்ஸாம்பிளில் ப்ராசஸ் அப்படின்றது மட்டும் தனியாக ஒரு கார்டு ரெடி பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வந்து இந்த ப்ராசஸுக்கு ஃபோட்டோ டயக்ராம் இருக்குது. ஸோ அந்த டயக்ராம் தனியாக வரைஞ்சி ஒரு கார்டு ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் வந்து இதில் வந்து என்னென்னா, இப்போது நிறைய வந்து ஆப்ஸ் இதுக்கே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஆப்ஸில் வந்து என்ன வசதி அப்படின்னா வந்து நம்ம இந்த டிவைஸில் இந்த டாப்பிக்கை வந்து கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலேருந்து வந்து இப்போ ஏஐ பேஸில் அதுவே வந்து கேள்விகள் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த கேள்வியை வந்து இது பண்ணலாம். இப்போ நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்ஸை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாபிக் நீ படிக்க போகிற அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தோம்னா நம்ம வந்து எடுத்து அந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம், இதை வந்து எத்தனை மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இந்த டாப்பிக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டாபிக் எதுக்காக நான் எடுத்தேன்னா வந்து போன வருஷம் +2 எக்ஸாமில் ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் இதில் இருந்தால் கேட்டிருந்தாங்க. இந்த வந்து நம்ம அப்படி நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இது ஒரு இதுக்கு பேசிஸ் என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக் பேசிஸ் என்னென்னா வந்து ரிலேட்டட் ரீகால்னு சொல்லுவாங்க. கியூ அப்படின்னா என்னென்னா ஒரு மெமரியை தூண்டுறதுக்கான ஒரு சின்ன லீடு. இந்த லீடை நம்ம கொடுத்தோம்னா நம்மளால் வந்து இது பண்ணி ரீகால் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா, இப்போ வந்து அந்தாக்ஷரி பாட்டு இதெல்லாம் விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வார்த்தை பழம்னு ஆரம்பிக்கிற பாட்டு பாடு அப்படின்னா வந்து அடுத்த பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த பழம் அப்படின்றது தான் வந்து கியூ. ஸோ அது ரிலேட்டடாக வந்து உடனே வந்து அந்த பாட்டோட லிரிக்ஸு, அந்த இதை வந்து மியூசிக் இது என்ன மாதிரி ராகத்தில் பாடணும், இது எல்லாமே வந்து நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து கியூ ரிலேட்டட் ரீகால். ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸுன்றது வந்து எஸ்பெஷலி நீங்கள் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அது என்ன காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து
வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிறது ஒரு குரூப்பாக ரெடி பண்ணிங்கன்னா நிறையா ஈஸியாக சக்குன்னு செஞ்சிட முடியும். ஆன்லைன்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த மைண்ட் மேப்பு, ஃப்ளாஷ் கார்டு இதெல்லாம் வந்து நல்ல ஹைலைட்டட் ஈஸியான இதுக்கு அடுத்த இன்னொரு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எஸ்பெஷலி ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இன்டர்லீவ்டு ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்டர்லீவ்டு ப்ராக்டிஸ்னால் என்னென்னா, நம்ம வழக்கமாக மேக்ஸில் எப்படி போடுவோம், ஒரு ஃபார்முலா எடுத்துப்போம். அந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணின சம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த ஃபார்முலா தூக்கி வச்சுட்டு அடுத்ததுக்கு போய்டும். ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு, ரைட்டு எனக்கு வந்து இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இந்த சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் ஆஃப் நோயிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீலிங் ஆஃப் நோயிங் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும்போது நம்ம அதுக்கு மேலே அதில் வந்து படிக்க மாட்டோம். ஆனால் ஆஸ் ஐ டோல்ட் யூ, ரூல் நம்பர் 3 ஞாபகப்படுத்தி பாருங்கள், மெமரி டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை வந்து எடுத்துக்கலை அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் அது போகும்போது நம்மளுக்கு அதை மறந்துடும். ஸோ நாளைக்கு மறுபடியும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்னொரு சம் வரும்போது நம்மளால் அதை அப்ளை பண்ணி கரெக்டான சொல்யூஷன் கொண்டு வர முடியல. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்முலா, இந்த டெக்னிக்கை வந்து எடுத்து இது ரிலேட்டடாக என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதில் வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அது வந்து சர்க்கிளுக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது இருக்குது, ஸ்கொயருக்கு எலிப்டிக்கல் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் ரேடியஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எடுத்து முதல்ல படிச்சிடணும். படிச்சுட்டு பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலாஸ் என்னென்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை சால்வ் பண்ணணும். இங்கே முக்கியமான கடைசி விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, ப்ராக்டிஸ் சம்ஸு. எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம், புக்கை முடிச்சுட்டு அதை வந்து படித்து முடிச்சிட்டோமா தூக்கி வச்சுருவோம். இப்போது நிறைய புக்ஸில் வந்து நடுவில் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், ப்ராக்டிஸ் சம்ஸ்ன்னு கொடுப்பாங்க. அதை என்றைக்குமே ஒர்க்டு எக்ஸாம்பிள், ப்ராக்டிஸ் சம்ஸ், எக்ஸாம்பிள்லாம் கொடுப்பாங்க. அதை என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க. அந்த இதை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த பேஸ் பண்ணி உங்களால் வந்து நிறையா விஷயங்கள் வந்து அதை இது பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீடிங்கில் நம்ம எப்படி படிக்கணுன்றதை பார்த்தோம். அடுத்தது இதை ரிவைஸ் பண்ணுறோம். ரிவைஸ் பண்ணும்போது இது எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த மெட்டீரியல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கெமிஸ்ட்ரி இதை சாப்டர் ரிவைஸ் பண்ண உட்கார்றேன். ஸோ இப்போ ரிவைஸ் பண்ண உட்காரும்போது ஃபஸ்ட்டு பேஜில் வந்து டெஃபினிஷன் ஆஃப் மெட்டல் அப்படின்னு இருக்குது, டெஃபினிஷன் ஆஃப் ஓர், இது ரெண்டும் முக்கியமான லைன்ஸு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஃப்ளாஷ் கார்டில் வந்து எனக்கு வந்து மெட்டல் அப்படி டெஃபினிஷன் ஆஃப் மெட்டல்னு எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் வந்து மனசில் இது பண்ணி நான் வந்து யோசிக்கிறேன், இது வந்து என்ன அப்படி என்னால் அந்த டெஃபினிஷன் சொல்ல முடியுமா, அந்த டெஃபினிஷன் சொல்லிவிட்டு அதை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ அதை கரெக்டாக சொல்ல முடியுது அப்படின்னா நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அடுத்ததுக்கு போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா என்ன தப்பு பண்ணணும் அதை நோட் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு அடுத்தது போயிடணும். சும்மா அதிலே உட்காந்து மறுபடியும் அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த அளவு அதில் எஃபர்ட் போட வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்தது வந்து நம்ம அப்படியே ஒரு விஷயம் எது நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பை திஸ் நமக்கு எது டிப்ரிஷியேட் ஆச்சு, மெமரியிலேருந்து குறைஞ்சது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இதை வாரம் பண்ணுறோம், 2வது வாரம் பண்ணுறோம், 3வது வாரம் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு சாப்டர் இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 போர்ஷன் படித்தேன்னு சொன்னேன். அந்த ஃபஸ்ட்டு 3 போர்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஈஸியாக ரிகலெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எதுக்கு நமக்கு டைம் வரும், 3rd போர்ஷனுக்கு மட்டும்தான் நமக்கு இதாக இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் ப்ராக்டிஸில் வந்து அதெல்லாம் வந்து லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். நம்மளால் வந்து அதை வந்து ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் வந்து என்னென்னா ரிட்ரீவல் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. இந்த இதை தான் வந்து நம்ம வந்து ரிவிஷன் இதில் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து பிளாக் 1ல் வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், பிளாக் 2ல் இது பண்ணிக்கணும். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட் பண்ண முடியலைன்னா ஈஸியாக வந்து நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி கையை மறைச்சி கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் வாட் எவர் த டெக்னிக், இது தான் நீங்கள் வந்து பண்ணணும். அடுத்த விஷயம், சப்போஸ் நீங்கள் வந்து சொல்லலாம், சார் இதுக்கெல்லாம் எங்கே சார் நேரம் இருக்குது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு வைக்கிறாங்க, எங்களுக்கு வந்து டைமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ என்னோடய பதில் அதுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, படிக்கிற இந்த கிளாஸுமே வந்து நம்மளோட ஃபஸ்ட் ரீடிங்காக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிளாஸில் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ற போதே அதை அழகாக நோட்ஸ் நம்ம எடுக்க படிச்சிட்டோம்னா அந்த நோட்ஸ்லேருந்தே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ரீடிங்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து படிக்கிறதுன்றது அந்த கேப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தானே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இட் வில் பிகம் வெரி ஈஸியர். ஸோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர வேண்டியது என்ன, ப்ராக்டிஸ் டெஸ்ட்.
அதை மிஸ் பண்ணோம்னா நம்மளால் வந்து நிச்சயமாக எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆக முடியாது. இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் 2 வகையான அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம் சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்கும்போது நம்மளால் வந்து அந்த எக்ஸாமுடைய பதட்டத்தையும் அதனுடைய ஃபியரையும் நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். அப்போ அதில் நம்ம வந்து பழகிட்டோம் அப்படின்னா டீசென்சிட்டைசேஷன் சொல்லுவாங்க, பதட்டம் வந்து குறைஞ்சி போயிடும். அந்த சுச்சுவேஷனில் போய் உட்கார்ற அந்த பதட்டம் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ட்ரை டு கிரியேட் எக்ஸாம் சுச்சுவேஷன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். நீங்கள் வந்து உங்கள் ரூமில் வந்து ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காந்து அதில் வந்து டைமர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறீங்க, இல்லை 1.5 மணி நேரம் எழுதுறீங்கன்னா அந்த 1.5 மணி நேரம் முடிவில் உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ இல்லை உங்கள் அக்கா தம்பி இதுலையோ யாரோ ஒருத்தங்களை வந்து அந்த பேப்பரை வாங்கிட சொல்லுங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணும்போது தான் அப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமோட சுச்சுவேஷன் இது வந்து ரொம்ப வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட அதில் இந்த 2வது இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃபுல் சுச்சுவேஷன் நமக்கு வரும்போது எது மறக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ண முடியும். ஸோ மறக்கிற விஷயங்களை நம்ம வந்து படிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் இப்போ நான் டெஃபினிஷன் ஆஃப் மினரல் அப்படின்றது எனக்கு அங்கே மறந்துடுது, நான் வந்து அங்கே வந்து எக்ஸாம் கொஸ்டின் படிக்கும்போது எனக்கு அது மறந்துடுதுன்னா தென் ஐ கேன் லுக் பேக். ஆனால் டெஃபினிஷன் ஆஃப் ஓர் எனக்கு ஞாபகம் இருக்கேன், ஓகே தென் ஐ டோன்ட் நீட் டு லுக் பேக், அதை நான் பற்றி இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறது, செல்ஃபாக ரெடி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள் மூலம் படிச்சிங்கன்னா உங்களால் வந்து இந்த மெமரி வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி உங்களால் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்ப எளிதாக இருக்க முடியும். ஸோ இது எப்படி படிக்கணும், எப்படி வந்து செய்யணும் அப்படின்றதுக்கான விஷயம். ஸோ இதை செய்யும்போது நமக்கு வந்து பலவேறு எண்ணங்கள் குறுக்க வரும், பலவேறு பிரச்சனைகள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறுக்க வரும். அதெல்லாம் எப்படி பண்ண போகிறோன்றதை அடுத்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். ஃபைனலாக ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிருக்கலாம், என்ன சார் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஹேக் சொல்லுவீங்க, இந்த இதிலெல்லாம் சொல்கிற மாதிரி 5 நிமிஷத்தில் 1000 பக்கத்தை எப்படி மனசில் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு போடுவீங்க அப்படின்னு நினச்சா இப்படி எல்லாம் படிக்கிறது வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பின்றீங்க, உட்காந்து படின்றீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுன்றீங்க, ஏன் சார் இப்போ இதெல்லாம் தான் வந்து நமக்கு கஷ்டம் தானே நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, மை ஃப்ரெண்ட் நான் ஒன்று சொல்கிறேன், லைஃப் இஸ் நெவர் அ ஷார்ட்கட். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் இருக்குது, இந்த ஷார்ட்கட்டை எடுத்துகிட்டு நீ வந்து அச்சீவ் பண்ணி ஜெயிச்சிடலான்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதுக்கு அவனுக்கு 2 ரீசன் இருக்கும். ஒன்று, அவனுக்கு அட்டென்ஷன் தேவைப்படலாம், இல்லை அதனால் அவனுக்கு ஏதாவது ஆதாயம் தேவைப்படலாம். இந்த ஷார்ட்கட்டை எடு, இதை வாங்கிக்கோ, உனக்கு வந்து இது கிடைக்கும்னு. ஆனால் லைஃப்பில் இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம வந்து படிக்கணும்னா அதுக்கான எஃபர்ட்டையும் அதுக்கான டயத்தையும் நம்ம கொடுத்தா தான் படிக்க முடியும். கொடுக்காமல் படிக்கவே முடியாது. இல்லை மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரை டு ரீட் ஃப்ரம் த பிகினிங். அந்த படிக்கும்போது வரக்கூடிய இடைஞ்சல்கள், அந்த ஆர்வத்தோடு படிக்கும்போது உங்களை வந்து கெடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து இப்போ இது பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் படிக்கிற டெக்னிக்ஸ் பற்றி சொன்னேன். அடுத்த வீடியோவில் மனசில் இடையில தோன்ற எண்ணங்கள் பற்றி, அது தடை பண்ணக்கூடிய எண்ணங்களை பற்றி பேசுவோம். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.